السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த சூறாவை 200 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அவன் பரக்கத் செய்கின்றான். வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். முழு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கின்றது. 50 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம். இந்த நேரத்திலே இந்த சிறிய சூறாவை 200 தடவைகள் ஓதுவோம். ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாவுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த சூறா தான் சூரத்துல் இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸை 200 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். அதே போன்று இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் வறுமையை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான சூரா. இந்த சூறாவை யார் நேசிக்கின்றாரோ அவரை அல்லாஹும் நேசிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூரா இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம்கள் பல நேரங்களை குறிப்பிடுகின்றார்கள். அதில் ஒரு நேரம் தான் இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இந்த நேரத்தில் நாம் துஆக்களை மேற்கொள்வோம். இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி அமைப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா 200 தடவை நாம் இந்த சூறாவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை பற்றி, இந்த சூறாவினுடைய சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவை அவர்கள் அனுப்புகிறார்கள். அதாவது ஒரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு ஒரு அமீரையும் அவர்கள் நியமிக்கிறார்கள். இந்த குழு, அதாவது அந்த நாட்டிற்கு அந்த பயணத்தை மேற்கொண்டு திரும்பி வந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறைப்பாட்டை வைக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த அமீர் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவராக இருந்தார்கள் என்று அந்த குழுவில் இருந்தவர்கள் அந்த அமீரிடத்திலே புகாரை முன்வைக்கிறார்கள். அந்த அமீரை பற்றி புகாரை முன்வைக்கிறார்கள். இதனை விசாரித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமீரிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதினீர்கள் என்று கேட்டதற்கு, யா ரசூலுல்லாஹ், நான் இந்த சூரத்துல் இஹ்லாஸை நேசிக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ் என்று கூறினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு
சிறப்பு மிகுந்த ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஒரு தடவை ஓதுகிறார்களோ அவர், அதாவது குர்ஆனிலே 3 ஒரு பகுதியை ஓதியதற்கு சமமாகும். யார் 3 முறை ஓதுகிறாரோ முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் கூறினார்கள், உங்களுடைய வீட்டிலே பரக்கத் அதிகரிக்கப்பட வேண்டுமா, நீங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறிய பின் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதுங்கள் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. 200 தடவைகள் ஓதுவது அதிக அளவான நேரம் எடுக்காது. அனைவருக்கும் மனனமான ஒரு சூரா. அதாவது ஒரு ஆய்வு சொல்கின்றது, அதாவது முதலில் மனனம் செய்யக்கூடிய சூறாவே இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று சிறு பிள்ளைகளுக்கு கூட இந்த சூரத்துல் இஹ்லாஸ் மனனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் 200 தடவைகள் ஓதுவதென்பது குறைந்தது 15 நிமிடங்களாவது செல்லும். இந்த 15 நிமிடங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செலவழிப்பதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாமும் நேசிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நேசிப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான சிறப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே கூறியிருக்கிறார்கள். அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுவோம். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். நாம் சொல்லக்கூடிய இஸ்திக்ஃபாரின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கின்றது. நம்முடைய தேவைகள் நிறைவேறுகின்றது. இதுவரைக்கும் நிறைவேறாத தேவைகள் கூட இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நிறைவேறுகின்றது. அதிகமானோர் அதாவது கூறுகின்றார்கள், கடனினுடைய பிரச்சனை இருக்கின்றது, அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையில் சொந்த வீடு இல்லை, அதே போன்று இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள், குழந்தை பாக்கியம் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபாரை செய்து பாருங்கள். நிச்சயமாக இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அதிகமாக இஸ்திக்ஃபாரை மேற்கொள்ளுங்கள். வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்திலே நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.